வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மார்கழி மாதம் 8ஆம் நாள் பாடல். பாடலின் தலைப்பு எதிர்காலத்தவர் ஏசல். வாழ்வதற்கு தெரியாமல் வழி வழியாய் முற்காலம் வாழ்ந்தார்களாம் அன்று வட்டி கடன் பேய்கள். வாழ்வதற்கு தெரியாமல் வழி வழியாய் முற்காலம் வாழ்ந்தார்களாம் அன்று வட்டி கடன் பேய்கள். ஏழ்மையுத்தம் என்ற இடர்கள் இருந்தனவாம், ஏழ்மையுத்தம் என்ற இடர்கள் இருந்தனவாம் என்று எதிர்காலத்தோர் இயேசுவார் நம்மை நினைத்து. ஏழ்மையுத்தம் என்ற இடர்கள் இருந்தனவாம் என்று எதிர்காலத்தோர் இயேசுவார் நம்மை நினைத்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பேராதார பெருவெளியை வணங்கி, குருவின் பொற்பாத கமலங்களை வணங்கி, அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். 24/12/1957 நாள் மகரிஷி இயற்றிய மார்கழி கவி. எதிர்காலத்தவர் ஏசல். வாழ்வதற்கு தெரியாமல் வழி வழியாய் முற்காலம் வாழ்ந்தார்களாம் அன்று வட்டி கடன் பேய்கள் ஏழ்மை யுத்தம் என்ற இடர்கள் இருந்தனவாம் என்று எதிர்காலத்தோர் இயேசுவார் நம்மை நினைத்து அப்படிங்கிறாங்க குரு. இப்போ மனிதர்களோட வாழ்க்கைக்கு எதுங்க தேவை? அவசியம் உணவு, உடை, வீடு. இதுதானே முதன்மையானது. இதை மனிதன் அவங்கவுங்க உழைப்பால் இயற்கையில் இருக்கக்கூடிய வளங்களை கொண்டு உற்பத்தி பண்ணிக்கணும். இந்த விவசாயம், வீடு கட்டுறது, சமையல், விஞ்ஞான கருவிகளை உற்பத்தி செய்யக்கூடிய தொழில், நெசவு தொழில், இந்த மாதிரி தொழில்கள் அடிப்படையான தொழில். இந்த 5 தொழில்களையும் ஒவ்வொருவருமே தெரிஞ்சிருந்திருக்கணும். இதிலிருந்து தான் மற்ற தேவைகள் பெருகுது. இப்போ ஒருத்தவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற அளவு அவங்களுக்கு ஒரு பொருளோ வசதியோ கிடைக்கலன்னா அது வறுமை, ஏழ்மை அப்படின்னு சொல்கிறோம். இயற்கையை கூர்ந்து பாருங்கள். எந்த ஜீவனானாலும் அது பிறப்பதற்கு முன்பே அதுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் இறைவன் படைச்சி வச்சுருக்கு, இயற்கை கொடுத்துருக்கு. நாம் பிறந்ததுக்கு அப்புறமா எல்லாம் வந்தது இந்த பிரபஞ்சத்தில். நம்ம பிறப்பதற்கு முன்னாடி பஞ்சபௌதிகம், உலகத்தில் இருக்கக்கூடிய காடுகள், நதிகள், மரங்கள், மலைகள், பழங்கள், காய்கள், விலங்குகள் எல்லாமே வச்சிருச்சு. அது இறைவனோட பெருங்கருணைங்க. மனித குலத்துக்கு ஏழ்மை அப்படிங்கிறது இருக்கவே கூடாதுங்க. அதுக்கு என்ன காரணம்? நிர்வாகத்துறையில் கொஞ்சம் ஒழுக்க பழக்கங்களில் இருக்கக்கூடிய குறைபாடு தான். அந்த லஞ்சம் வாங்குறது, ஊழலற்ற நிர்வாகம் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த இயற்கையினால் வகுத்த பொருளாதார பார்த்திங்கன்னா அந்த செல்வம் நிறைய கொட்டி கிடக்கு. மண்ணுக்குள்ளே எத்தனை வளங்கள் கிடக்குது, நீருக்குள்ளே எத்தனை வளங்கள் இருக்குது பாருங்கள். நீரில் எல்லாமே செல்வம் தான். அதை முயற்சி பண்ணி நாம் தான் எடுத்துக்கணும். மனிதனோட அறிவில் தான் குறைபாடு இருக்குது. யாரையாவது பார்த்து அறிவு இருக்கான்னு கேளுங்க, அவ்வளோ ஒரு கோபம் வரும். ஏன்னா அறிவே தான் தெய்வம் அப்படின்னு தெரியாததுனால தான். அந்த காலத்தில் இப்போ தனி மனிதன் விருப்பம் போல் கிடைச்சதை சாப்பிட்டுட்டு வாழ்ந்து சுதந்திரமாக இருந்த காலமெல்லாம் மாறி போச்சுங்க. இப்போ ஏழ்மை வர என்ன காரணம்? கையில் இருப்பதை வீணான வழிகளில் செலவு செய்கிறது, அழிச்சிடுறது. சோம்பேறித்தனங்க. ஒரு வேளையும் ஒழுங்காக கற்றுக்கிறது கிடையாது, முறையாக வேலை செய்கிறது கிடையாது. சில பேர் இருக்காங்க, உழைக்க மாட்டாங்க, அநீதியான வழியில் பறித்து சாப்பிடுவாங்க, அதை திருட்டுத்தனம் பண்ணுவாங்க, சிக்கனமாகவும் இருக்க மாட்டாங்க. இதெல்லாமே குறைபாடு தான். வாழ்க்கைக்கு தேவையாக இல்லாத பொருளை உழைச்சி கஷ்டப்பட்டு சேர்க்க நினைப்பாங்க. அந்த மாதிரி பொருள் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு மனசு துன்பம் அடையுது. அது தேவையே இல்லைங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் படிக்கும்போதே வாழ்க்கைக்கு தேவையான அந்த பொருள் எப்படி உற்பத்தி பண்ணக்கூடிய முறைகள் என்ன, அந்த பொருட்களை எல்லாம், வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களெல்லாம் எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற வசதி சமுதாயத்தில் அமையணும். அந்த மாதிரி கல்வி திட்டம் சமுதாயத்தில் அமையணும். இப்போ தொழில்னு பார்த்தீங்கன்னா தொழில் இருக்குது, அதை எப்படியெல்லாம் பறித்து உண்றாங்க அப்படிங்கிறத, பறித்துண்ணல் முறை எப்படி இருக்குது. இப்போ ஆட்சி முறை பாருங்கள், வரியாக பணத்தை சுரண்டிடுது மக்கள்கிட்டருந்து.
பணத்தை முதலீடு பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வட்டிங்கிற பேரில் மக்கள்கிட்ட இருந்து பணத்தை சுரண்டுறாங்க. வாணிபம் நடத்துகிறாங்கல்ல, அவங்க கமிஷனுங்கிற பெயரால் வாங்குறாங்க. தொழிற்சாலைகள் இருக்குது, அது லாபம், அது ஒரு மறைமுகமாக லாபங்கிற பேரில் பொருளாதாரத்தை செல்வத்தை சுரண்டுறாங்க. விளை நிலம், விவசாய நிலம், அதை குத்தகைக்கு விடுறது ஒத்தியா பிறர்கிட்ட கொடுக்குறதுங்க, அதன் மூலியமாகவும் பணத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. வீடு கொடக்கூலி வாடகை, வீட்டுக்கு வாடகை வாங்கிக்கிறாங்க. இப்போ இந்த 6 துறைகளும் சில பகுதி மக்களிடமே இருக்கிறதுனால ஏற்றத்தாழ்வு வருதுங்க. அவங்கக்கிட்டே தான் அந்த செல்வம் சேருது, செல்வந்தரிடம் மட்டுமே தான் அந்த செல்வம் சேருது. அப்போ இதெல்லாம் ஒரு பரித்துண்ணல் தானே அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த செல்வ நிலையில் ஏற்றத்தாழ்வு இருக்குது. அது சிலர்கிட்ட இருக்கிறதுனால நீக்க முடியாத வறுமை சில பேருக்கு இருக்குது. அவங்களுக்கு என்ன ஆகுது, பொறாமை, போர், பகை, வஞ்சம், இதெல்லாம் சமுதாயத்தில் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த மாதிரி கலைகள் எல்லாம். இப்போ என்ன செய்கிறது, பொருளாதாரத்தில் மக்களை சமநீதியாக பெற வைக்கணும், எல்லோரும் சமமாக இருக்கணும்னா பல கட்டங்களாக வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்கணுங்க. அதுக்கு தான் மகான் பாடுபடுறாங்க. இப்போ ஒருத்தருக்கு இப்போ ஒரு 10 வீடு சொந்தமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு எத்தனை வீடு தேவை, ஒரு வீடு போதுமே. மீதம் இருக்க அந்த 9 வீடுகளை அவர் வாடகைக்கு விடுறாங்க. அதில் யார் இருக்கிறாங்க, வசதி இல்லாதவங்க, அவங்க வீடுகளை தானே கட்டிக்க முடியாதவங்க தான், ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க தான் மாதம் தவறாமல் வாடகை கொடுக்குறாங்க. இது நீதியாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா செல்வம் இருக்கிறவங்ககிட்டே செல்வம் சேர்ந்துச்சுன்னா மக்கள் எப்படி அமைதியாக வாழ வைக்க முடியும். ஏன்னா அந்த சமுதாய நல நோக்கமுடைய அறிஞர்கள் திட்டமிட்டு இந்த குடியாட்சி முறையை அமைக்கணுங்க. ஏன்னா அந்த குடியாட்சியில் தான் எல்லா மக்களும் சமம் அப்படிங்கிற உணர்வு இருக்கும். ஆட்சி நடத்தும் முறையை விஞ்ஞான அறிவின் மூலம் உணர்ந்துக்கிட்டு ஒரு வெற்றிகரமாக எப்படி நடத்தலாங்கிற முறையை உருவாக்கணும், அந்த திட்டத்தை அமல்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வை மாற்றும் போது எந்த மக்களுக்கும் இழப்போ துன்பமோ ஏற்படாது, சமுதாயத்தை நல்லா பாதுகாக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த அரசியலில் பதவியை ஏற்றுக்கிறாங்க பாருங்கள். அப்போ அவங்கக்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கணுமா, நானும் என் சார்பில் என்னோட சொந்தக்காரங்களோ நண்பர்களோ யாரிடமிருந்து நான் லஞ்சம் வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி வாங்க ஆணையிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த பொதுமக்கள் சேவைக்கு வராங்க பாருங்கள், சோசியல் சர்வீஸ் பண்ணுறேன்னு, அவங்கக்கிட்டேயும் கையெழுத்து வாங்கிக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த யுத்தம், யார் வாழ வேணும் அப்படிங்கிற எண்ணத்தில் உலகுக்கு மனிதர் யாரும் வந்ததில்லைங்க. பிறந்துட்டதுனால வாழ்ந்தே ஆகணுங்கிற கட்டாயம் மனித குலத்துக்கு இருக்குது. அப்போ பிறரை மதித்து வாழ வேண்டும் அப்படிங்கிற பண்பாடு உருவாகாத காலகட்டத்தில் ஒருத்தவங்க வச்சுருக்க உற்பத்தி செஞ்ச பொருட்களை இன்னொருத்தவங்க திருடி வாழ்ந்தாங்க இல்லையா, அது அந்த காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு. அதனால் கூலிக்காக பிறரை கொலை செய்யக்கூடிய போர்கள் அவ்வப்போது வந்துச்சு. மனிதனை மனிதன் பகைச்சிக்கிட்டு தனித்தனியாகவோ கூட்டாகவோ கொன்று குவிக்கும் ஒரு கொலை பாதக செயல்தாங்க அந்த போர். இந்து மதம் போரை தர்ம யுத்தங்குது, இஸ்லாமிய மதம் புனித போருங்குது, கிறித்துவ மதம் சிலுவை போர் அப்படிங்குது. மதங்களில் தோன்றிய போர்கள் அந்த மாதிரி சொல்கிறாங்க. மதத்துக்காக இறந்தவங்க எண்ணிக்கை அதிகம். கடந்த ஒரு 100 ஆண்டுகளில் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்கன்னா ஒரு 107 கோடி பேருக்கு அப்படின்னு ஒரு கணக்கீட்டாளர்கள் போடுறாங்க ஒரு கணக்கு. ஆனால் இப்போ அது இன்னும் அதிகமாக இருக்கும். இந்த வறுமை தான் போருக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க மகாத்மா காந்திஜி. அப்போ உலக நாடுகள் இராணுவத்துக்காக செய்யக்கூடிய செலவு ஒரு வருஷத்துக்கு 7 கோடி ட்ரில்லியன் டாலர்கள் ஆகுமா போருக்கு. அப்படி போருக்கு செலவு செய்யக்கூடிய பணத்தை மக்களுக்குங்க பயன் தரக்கூடிய திட்டங்களை செயல்படுத்தினால் உலகம் எல்லாம் பொருளாதார ஏற்றத்தாழ்வு ஒரு 15 ஆண்டுக்குள்ளே அடியோடு சரியாக போயிடும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா போர் என்றைக்குமே வராது. மகரிஷி அவங்க சொல்கிறாங்க அப்படி. எத்தனை குழந்தைங்க அணுகுண்டு கதிர்வீச்சால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. கருவில் இருக்க குழந்தை முதற்கொண்டு. சுற்றுச்சூழல் வேறு நீண்ட நாளைக்கு நல்லா இருக்காது, சரி வராது, சீர்கேடு அடைஞ்சிருக்கும். அப்போ அந்த ஆயுத ஆபத்திலேருந்து, அணு ஆயுத ஆபத்திலேருந்து மக்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு பாதுகாப்பு கூடம் கட்டக்கூடிய முயற்சி இயலாத காரியம்னு யார் சொல்லுது, வல்லரசு நாடுகளே சொல்லிருச்சான். அணு ஆயுத போரிலேருந்து மக்களை பாதுகாக்க அந்த கூடமே கட்ட முடியாதான். அப்புறம் ஏங்க போர்? சிந்தனை செய்து பாருங்கள் பெரியோர்களே, சிந்தனையில் உயர்ந்தவங்களே, இதை நல்ல யோசனை பண்ணி பாருங்கள். போர் தேவையா? போரினால் ஏற்படக்கூடிய இழப்புகள் அனைத்துமே ஈடுகட்டவே முடியாதுங்க நம்மால். அப்படி
உயிரிழக்கக்கூடிய அப்பாவி மக்கள், வீரர்கள் செத்துப்போனா அவங்களோட பெற்றோர்கள், மனைவிமார்கள் எவ்வளோ துயரம் படுறாங்க. உறுப்புக்கள் இழந்து போகிறாங்க. நாட்டின் ஒரு ஒட்டுமொத்த பொருளாதாரமும் சீரழிஞ்சு போகுது. போர் எப்போ வருங்கிற அச்சம், மன பாதிப்பு, சுற்றுச்சூழலும் பாதிச்சிருது. பழி வாங்கக்கூடிய உணர்வு இன்னும் வளர்ந்துருது பார்த்திங்கன்னா. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு கேட்குறாங்க, நடந்து செல்லும் பிணங்கள் அல்ல நாம், இவற்றை பார்த்து நமது கடமை தேர்ந்து நலம் செய்யாதிருக்க. போர் நடந்துக்கிட்டே இருந்தால் கொலையாளி மாத்திரம்தாங்க வாழ முடியும் ஊரில். இந்த நோய் கிருமிகளை கொண்டு மனிதனை அழிக்கக்கூடிய பயோ டெரரிசம் வந்துருச்சு. சரிங்களா? இப்போ நம்ம முன்னோர்கள் நமக்கு என்னென்ன செஞ்சு வச்சுருந்தாங்க, எவ்வளவு இந்த புவியை இயற்கையாக அழகாக கொடுத்தாங்க. எவ்வளோ கோயில் கட்டியிருக்காங்க, குளம் வச்சுருக்காங்க, நல்ல விஷயம் நிறைய செய்திருக்காங்க, கொடுத்தாங்க. நாம் நிம்மதியாக வாழ்ந்தோம். இனி இந்த புவியை நல்ல ஒரு சிறப்பானதாக மாற்றினதுக்கப்புறம் தான் எதிர்காலத்தவருக்கு நம்ம கொடுக்கணும் இல்லையா, நம்ம சந்ததிகளுக்கு. அவங்க இப்போ நம்மளை பார்த்து நம்ம பூமியை சரியாக கொடுக்கலைன்னா அவங்களோட வாழ்க்கையில் ஏழ்மை இருக்கக்கூடாது, யுத்தம் வரக்கூடாது, கடன் வட்டி இதெல்லாம் அவங்களுக்கு வேண்டாம். அவங்க நல்லா வாழணும். அப்படி இல்லைன்னா எதிர்காலத்தவர் நம்மை ஏசுவாங்கங்க, திட்டுவாங்க. என்ன மாதிரி நம்ம முன்னோர்கள் இருந்திருக்காங்க பாருங்க அப்படின்னு. அப்போ இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்கான்னா ஓருலக ஆட்சி தாங்க ஒரே தீர்வு. எப்படின்னா, ஆன்மீக துறையில் உலக மக்கள் அனைவரையும் பொறுப்புடன் இணைக்கணும். ஃபஸ்ட்டு அவங்கள இணைச்சிட்டு அவங்க நலம் காக்க ஆன்மீக நோக்கமுடைய ஒரு இயக்கம்தான். அதுதான் ஒரு பாசிட்டிவான உணர்வோடு, நேர்நிறை உணர்வோடு உலக அமைதிக்கு வழிகாட்ட முடியும். அதுலேயும் வேதாத்திரியம் கொடுக்கும் திட்டமே மிகவும் எளிது, எல்லாராலும் புரிஞ்சுக்கக்கூடியது. அப்போ ஆன்மீக அறிவை அறிய ஆழியாருக்கு வருக என்று கூறி, இதுவரை சிந்தனையை கேட்டுக்கொண்டுள்ள அன்புள்ளங்களுக்கு நன்றி கூறி, வாய்ப்பளித்த இறை குருவுக்கு நன்றி கூறி சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன். நன்றி.